தேவ ஜனங்களே, மீண்டுமாக தமிழ் கிறிஸ்தவ சபை விக்டோரியாவின் சார்பிலே உங்கள் அனைவரையும் இந்த 2ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆராதனை ஊடாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் முதலாவதாக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கடவுளுடைய அருள் வாழ்க்கை கேட்கவும், கடவுளை துதிக்கவும், அவருடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்படாமல் வந்திருக்கின்றோம். ஆகவே உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லும் முன்பதாக சில வார்த்தைகளை சங்கீதத்திலே இருந்து வாசிக்க விரும்புகின்றேன். 147வது சங்கீதம், சில வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகின்றது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கின்றது. கர்த்தர் எருசலேமை கட்டுகின்றார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கின்றார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகின்றார், அவர்களுடைய காயங்களை கட்டுகின்றார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கின்றார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகின்றார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோமாக. எங்கள் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறுகின்றது. உம்மை தொழும் இந்நேரத்தில் உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இத்தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலன் உண்டாக செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தந்தரலும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் ஒவ்வொருவரோடும் பேசுங்கள் சுவாமி. கர்த்தாவே, பாடப்படும் பாடல்கள் உமக்கு மகிமையை கொண்டுவர வேண்டும். கர்த்தாவே, உமது வார்த்தைகள் எங்களோடு பேச வேண்டும், எங்களை உணர்த்த வேண்டும். நாங்கள் உமது பிள்ளைகளாக வாழ்வதற்கும் சரியானதை செய்வதற்கும் எங்களை அந்த வார்த்தைகள் வழிநடத்த வேண்டும் சுவாமி. ஆராதனையிலே பங்கெடுக்கும் அவர்களோடும் கூட இருங்கள் சுவாமி. வேதத்தை வாசிப்பவர்களோடு கூட இருங்கள், பாடல்களை பாடுபவர்களோடு கூட இருங்கள், ஜெபங்களை ஏறெடுப்பவர்களோடு கூட இருங்கள். இன்னும் சுவாமி, இந்த ஆராதனையை தயார்படுத்துவதற்கு உதவியாயிருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள். அவருடைய தேவைகளை சந்தியுங்கள். அதே வேளையிலே சுவாமி, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த ஆராதனை ஊடாக உமது பிள்ளைகள் உம்மை துதிக்க வேண்டும். அவர்கள் உமது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், உமது பிரசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வரும் சவால்களையும் இன்னும் சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக அவருடைய விசுவாசம் பெறப்பட வேண்டும். நீரே இந்த ஆராதனையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இதை ஆசீர்வாதமாக்கி உமது பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். Ah
யோவான் 16 அதிகாரம் 5 வசனம் முதல் 15 வசனம் வரை. பரிசுத்த ஆவியானவரின் வேலை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். ஆயினும் நீர் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னிடத்தில் கேட்கவில்லை. நான் இவைகளை சொன்னதனாலே நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். உங்கள் நன்மைக்காகவே நான் உங்களை விட்டு போகிறேன். ஏனெனில் நான் போனாலே அன்றி ஆலோசகர் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வரும்போது பாவம், நேர்மை, நியாய தீர்ப்பு ஆகியவற்றை குறித்து உலகத்தினரின் பிழையான கருத்தை உணரும்படி செய்வார். பாவத்தை குறித்து அவர்களது எண்ணமோ தவறானது. ஏனெனில் மனிதர் என்னில் விசுவாசம் வைக்காதிருப்பதே அந்த பாவம். நேர்மையை குறித்து அவர்களது எண்ணமோ தவறானது. ஏனெனில் இனிமேல் என்னை காண முடியாத பிதாவின் இடத்துக்கு நான் உயர்த்தப்பட போகிறபடியால் நேர்மையை அடைய முடியும் என்பதை அவர்கள் அறியாததே. நியாய தீர்ப்பை குறித்து அவர்களது எண்ணமோ தவறானது. ஏனெனில் உலகத்தின் அதிபதி இப்பொழுது தண்டனையை தீர்ப்புக்குள்ளாகி இருப்பதால் நியாய தீர்ப்பு வரப்போவதை அறியாதிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுவதற்கோ இன்னும் அதிகமாயிருக்கிறது. இதையெல்லாம் இப்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆயினும் உண்மையை வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை எல்லா உண்மைக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுய விருப்பத்தின்படி எதையும் பேச மாட்டார். தாம் கேட்கிறதை மாத்திரமே அவர் பேசுவார். வரப்போகும் காரியங்களை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் எனக்குரியதிலிருந்து எடுத்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இதனால் அவர் எனக்கே மகிமையை கொண்டு வருவார். பிதாவுக்கு உரியவைகள் எல்லாம் என்னுடையவைகளாய் இருக்கின்றன. அதனாலே ஆவியானவர் எனக்குரியதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவார் என்று சொன்னேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக நான் உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியானது யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே 16 அதிகாரம் 5 வசனம் தொடக்கம் 15 வசனம் வரை உள்ள பகுதியிலும் அந்த அதிகாரத்தில் உள்ள ஏனைய பகுதியையும் அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது. இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலும் அதை தொடர்ந்து இருக்கும் அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்து தான் வந்த நோக்கத்தை பற்றி கூறி அங்கு சீஷருடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவர்களுக்கு ஊழியத்தை பற்றியும் இனிய காரியங்களை பற்றியும் தான் எப்படி துன்பப்பட்டு மரித்து உயிர் தெழுவார் என்பதை பற்றியும் அவர் மீண்டும் மீண்டுமாக அறிவுரை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி வருவதை பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே அவர் கூறும் காரியம் என்னவென்றால், நான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு தருணம் வந்து கொண்டு இருக்கின்றது, அந்த நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே நான் உங்களை விட்டு பிரிய போகின்றேன். ஆனால் நீங்கள் தனித்து விடப்படுவதில்லை. நான் போகும் பொழுது உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை விட்டு செல்வேன். அவர் தேற்றவாளனாக உங்களிடத்திலே வந்து உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். தேற்றவாளன் அல்லது பரிசுத்த ஆவி எல்லாம் ஒரு நபரை, கடவுளை குறிக்கும் சொற்களாக இருக்கின்றது. விசேஷமாக அவர் கூறுவது என்னவென்றால், அந்த தேற்றவாளன் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுவார், எடுத்துரைப்பார் என்று அந்த வேத பகுதியிலே பார்க்கின்றோம். விசேஷமாக 16 அதிகாரம் 8 வசனத்திலே அதை பார்க்கின்றோம். பின்பு 16 அதிகாரம் 13 வசனத்திலே அங்கு சொல்லப்படுவது என்னவென்றால், சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படி சொல்வது அந்த நாட்களிலே சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இருந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது பின்பதாக வந்து சரித்திரத்திலே இருந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்று கிறிஸ்தவ பிள்ளைகளாக அவரை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் உரிய வார்த்தைகளாக இருக்கின்றது. நடக்கப் போகும் காரியங்களை, வரப்போகும் காரியங்களை அவர் எங்களுக்கு எடுத்துரைப்பார். பரிசுத்த ஆவியினுடைய அறிவுறுத்தல்
இதுவாக இருக்கின்றது, அவருடைய பணி அதுவாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலும் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று அந்த அந்த பதம், அந்த பாடமானது அது ஒரு முக்கியமான உபதேசமாக இருக்கின்றது. அதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியினுடைய பணி என்ன, அதாவது விசுவாசிகளின் மத்தியிலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கின்றோம். ஆகவே எங்களின் மத்தியிலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பணி ஊழியம் என்ன என்பதை நாங்கள் அதன் சில பகுதிகளை நாங்கள் இந்த வேத பாடத்தை ஆதாரமாக வைத்து பார்ப்போம். அதாவது கடவுள் பரிசுத்த ஆவியை தேற்றவாளனை அனுப்புவேன் என்று அங்கு சொல்லுகின்றார். அந்த தேற்றவாளன் ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, அவரை நம்பும் அவரை பின்பற்றும் எல்லோருக்கும் உரியதாக இருக்கின்றது. அவர் அங்கு தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்கும் அவர் தேற்றவாளனாக இருந்து கடவுளுடைய வழியை பற்றி கூறுபவராக இருக்கின்றார். அவை பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது நாங்கள் அது ஒரு வேறு கடவுள் என்று நாங்கள் எடுக்க முடியாது. அது வேதத்தின் உபதேசமும் அல்ல. பரிசுத்த ஆவி உண்மையிலேயே அவர் கடவுள். ஆனால் அவர் செயல்படும் விதம் வேறு விதமாக இருக்கின்றது. அவை கடவுள் பரிசுத்த ஆவியின் ஸ்தானத்திலே இருந்து எங்களோடு இருந்து எங்களை போதித்து எங்களுக்கு தமது அறிவுரையை தந்து வருகின்றார். அது ஒரு வரமாக இருக்கின்றது. அந்த வரத்தை கடவுள் எங்களுக்கு தருகின்றார். அதே வேளையிலே இந்த தெய்வீக ஆசிரியர் போல எங்களுக்கு அவர் திருத்துவத்திலே ஒரு நபராக இருந்து எங்களுக்கு அறிவுரையை தந்து வருகின்றார். அதே வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்து இருக்கின்றார். எங்களுக்கு உள்ளேயும் இருக்கின்ற வாழுகின்றார். நாங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறும் பொழுது எங்களுக்குள்ளேயும் அவர் வாழுகின்றார். எங்கள் மத்தியிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் வாழுகின்றார். ஒவ்வொரு சபையின் மத்தியிலும் வாழுகின்றார். எல்லா இடத்திலும், இந்த நாட்டிலும் உலகமெங்கும் அவர் வியாபித்து இருக்கின்றார். அவர் யாவற்றையும் அறிந்தவர், எங்கும் இருப்பவர், எல்லாம் வல்லவரும் ஆனவருமாக இருக்கின்றார். அதே வேளையிலே அவர் சத்தியத்தை அறிந்தவர். அதுதான் அழகாக அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியம், ஒரு சத்தியம் அல்ல, 2 சத்தியங்கள் அல்ல, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஏனென்றால் அவர் கடவுள். ஆகவே அவர் யாவற்றையும் அறிந்தவர். ஆகவே இந்த சத்திய ஆவியை அவர் எங்களுக்கு தரும் நன்மையை எப்படி நாங்கள் எமதாக்கி கொள்ள முடியும்? சத்திய ஆவியின் ரூபத்திலே கடவுள் வந்து எங்களுக்கு பணி செய்யும் பொழுது, அறிவுரையை தரும் பொழுது, இன்னும் நன்மைகளை செய்யும் பொழுது, அந்த நன்மைகளை, அந்த கொடைகளை, அந்த அறிவுரைகளை நாங்கள் எப்படி எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும்? 3 காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது, நாங்கள் அவருடைய பணியை எங்களுக்கு எமதாக்கி கொள்ள வேண்டுமேயானால் அவருடைய அருளுரையை, அவருடைய அறிவுரைகளை எங்களுக்கு நன்மையாக, ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் அவரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் ஒருவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவரிலே நாங்கள் விசுவாசம் வைத்து எங்களது பாவங்களை அறிக்கை செய்து அவரை எமது தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். நாங்கள் எந்தவித கிரயத்தையும் கொடுக்க தேவையில்லை. அது இலவசமாக எல்லா விசுவாசிகளுக்கும் உரியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே நாங்கள் இதனை பிழையாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உலகத்திலே இன்னும் கிறிஸ்தவர்கள் கூட அதை பிழையாக விளங்கி கொள்ளுகின்றார்கள். என்னவென்றால் உலகத்திலே இருக்கும் எல்லா மனிதருக்குள்ளாவும் கடவுளுடைய ஆவி இருக்கின்றது என்ற ஒரு பிழையான சிந்தனை, பிழையான விளக்கம் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இங்கு நான் சரியானதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே கடவுளை, இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவர்களை விசுவாசம் கொண்டு
அவரை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய இந்த அனுக்கிரகம் கிடைக்கின்றது. எல்லோருக்கும் அல்ல. கடவுளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு கடவுளுடைய ஆவி கொடுக்கப்படுவதில்லை. அது அப்படி நான் ஒரு பிரசங்கத்தை செய்தால் அது பிழையான ஒரு பிரசங்கமாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடான பிரசங்கமாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தையும் இன்னும் பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே முதல் 15 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். இன்னும் பல இடங்களிலே இருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட வேத பகுதிகளை ஆராய்ந்து பாருங்கள். அங்கு நிச்சயமாக ஒரு விளக்கமான அறிவுரையை கடவுள் எங்களுக்கு தருகின்றார். அவரிலே விசுவாசம் வைத்து அவரை பின்பற்ற நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அவர்களை விசுவாசம் வைத்து நாங்கள் அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்கின்றோம் என்று அந்த வசனங்கள் 2 இடங்களிலே பார்க்கின்றோம். இன்னும் சில இடங்களிலே இருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக கடவுளுமாக இருக்கின்றார் என்று நம்பி நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். 2 தோணியிலே காலை வைத்து கொண்டு நாங்கள் எமது விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. அது வேதத்துக்கு முரணானது. ஆகவே இங்கு பார்க்கின்றோம், நாங்கள் கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற வேண்டுமானால், அறிவுரையை பெற வேண்டுமானால், உபதேசங்களை பெற வேண்டுமானால், ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால், அவருடைய பிரசன்னத்தை பெற வேண்டுமானால், அவர் எங்களுக்குள்ளே வாழ வேண்டுமானால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் அவரிலேயே விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மிகவும் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றேன். 2வது என்னவென்றால் வேதம். இந்த நாட்களிலே அது சிலர் என்று சொல்ல மாட்டேன், பல கிறிஸ்தவர்கள் இன்னும் ஊழியக்காரர்கள் கூட வேதத்தை முழுவதுமாக நம்புவதில்லை. சில புத்தகங்களை மாத்திரம் நம்புவார்கள். சில பகுதிகளை, அத்தியாயங்களை, அதிகாரங்களை, வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆதியாகமம் 1வது வார்த்தையிலே 1ஆம் வசனத்திலே இருந்து வெளிப்படுத்தல இருக்கும் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரை ஒரு மனிதனால் நம்ப முடியாது. ஆனால் நிச்சயமாக அவன் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆதியாகமத்திலே இருந்து இருக்கும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து வெளிப்படுத்தல விஷயத்திலே இருக்கும் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரையும் தேவனுடைய வார்த்தை. அதை நாங்கள் சிலவற்றை எடுத்து சிலவற்றை நாங்கள் தட்டி கழித்து விட முடியாது. நாங்கள் மனிதர்கள். கடவுளுடைய வசனத்தை நாங்கள் பிரித்து பார்க்கவும் அவற்றை தவித்து விடவும் நாங்கள் யார்? அதே வேளையிலே வெளிப்படுத்தின விஷயத்திலே அழகாக போட்டி இருக்கின்றது. அங்கு நமக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அதனை கூட்டவோ குறைக்கவோ நாங்கள் பார்த்தால் அதற்குரிய விளைவு இருக்கின்றது என்று கடைசி அதிகாரங்களிலே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை மாத்திரம் பிடித்து கொள்வதற்காக நாங்கள் சில அதிகாரங்களை வாசிக்கின்றோம். அவைகள்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். சுகம் பெற வேண்டுமானால் அந்த வசனங்களை மாத்திரம் அல்லது வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் சில வசனங்களை ஏற்றுக்கொள்கின்றோம். மற்ற வசனங்களை தள்ளி புறக்கணித்து விடுகின்றோம். கடவுளுடைய கற்பனைகள் இதை செய், இதற்கு கீழ்ப்படி, இப்படி செய் என்று சொல்வதை நாங்கள் நிராகரித்து விட்டு அவற்றை கவனிக்காமல் ஆசீர்வாதத்துக்காகவும் சுகத்தை மட்டும் பெறுவதற்காகவும் பரலோகம் போவதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கும் வசனங்களை மாத்திரம் நாங்கள் பார்ப்பதற்கு அழைக்கப்படவில்லை, வாசிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படவில்லை. அதற்கு மாறாக வேதத்தை வேதமாக கடவுளுடைய வார்த்தையாக தெய்வீக வார்த்தையாக ஆதியிலே 1வது வசனத்திலே இருந்து புத்தகத்திலே கடைசி வசனம் வரையும் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம்தான் ஆவியானவருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைக்கும். அவருடைய வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக வேதத்தின் அடிப்படையிலே அவருடைய பிரசனமும் கிடைக்க மாட்டாது.
அவருடைய வழிநடத்தலும் நமக்கு இருக்காது. ஆகவே அதனை நாங்கள் கவனித்து நாங்கள் நாங்கள் வேதத்தை முழுவதுமாக நம்பி இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் இஸ்ரவேலரோட மாத்திரமல்ல, அவர் இன்றும் இந்த புத்தகங்களூடாக 66 புத்தகங்கள், கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்கள் இதை எழுதியிருந்தார்கள். மனிதர்களால் இது எழுதப்பட்டாலும் வேதம் சொல்லுகின்றது, தீமோத்தேயிலே ஒரு பகுதியிலே சொல்லப்படுகின்றது, அங்கு ஆவியானவருடைய வழிநடத்தல் மூலமாக மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகம் இது. இது தேவனுடைய புத்தகம் என்று நாங்கள் முழுவதுமாக, அறகுறையாக அல்ல, சில அதிகாரங்கள் மாத்திரமல்ல, சில புத்தகங்கள் மாத்திரமல்ல, முழு வேதத்தையும் 66 புத்தகத்தையும் நாங்கள் உண்மையாக விசுவாசித்து நாங்கள் அதனை வாசித்து அதனை நம்பி அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்ந்தால்தான் அங்கு கடவுளுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் இந்த பகுதி தான் உண்மை, இந்த பகுதி உண்மை இல்லை என்று சொல்வதற்கு நாங்கள் யார்? இன்று இருப்போம், நாளை நாங்கள் ஒரு புல்லை போல, ஒரு பூவை போல அழிந்து விடுவோம். அதை பற்றியும் வேதம் சொல்லுகின்றது. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதன் நித்தியமான கடவுளை நோக்கி அவருடைய திட்டத்தை மாற்றுவதற்கு நாங்கள் யார்? ஆகவே நாங்கள் இந்த வேதத்தை அது ஒரு தெய்வத்தின் புத்தகம், கடவுளுடைய புத்தகம் என்பதை நாங்கள் முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் அதனை செய்யும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய அறிவுரை, உபதேசம், பிரசன்னம், அனுக்கிரகம் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது, இந்த நாட்களிலே இது அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது இளம் சமுதாயத்திலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நாங்கள் பரிசுத்த ஆவியை தங்கி இருக்காமல், ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட இந்த இந்த பிழையை விடுபவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால், நான் படித்தவன், எனக்கு மூளை உண்டு, எனக்கு செல்வம் இருக்கின்றது, நான் உலகத்திலேயே எத்தனையோ படித்திருக்கின்றேன், ஆகவே நாங்கள் கடவுளை சார்ந்திராமல், கடவுளை நம்பி இருக்காமல், எமது பலனை, எமது அறிவை, எமது செல்வத்தை, எமது குடும்பங்களை நாங்கள் நம்பி நாங்கள் செய்ய முடியும், நாங்கள் இதை சாதிக்க முடியும் என்று எத்தனையோ வேளைகளிலே நாங்கள் இருமாப்புள்ளவர்களாக கடவுளை 2வது இடத்திற்கு தள்ளி கடவுளிலே முழுவதுமாக சாராமல் நாங்கள் எமது மூளையிலும், எங்களது பலத்திலும், எங்களது உலக ஞானத்திலும் எமது விசுவாசத்தை செலுத்தி போட்டு கடவுளை 2வது இடத்துக்கு தள்ளி தேவையான நேரம் மாத்திரம் கடவுளே நம்பிக்கை எம்மாலே கண்ட்ரோல் பண்ண, அதாவது கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக கொண்டு வர முடியாத பகுதிகளிலே மாத்திரம் கடவுளை நம்புகின்றோம். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம், வியாதிகள், அதாவது புற்றுநோய்கள், எத்தனையோ சுகமாக்க முடியாத நோய்கள் வரும்போது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த கொரோனா வைரஸினாலே உலகம் தாண்டவம் ஆடுவதை பார்க்கின்றோம். ஒரு சின்ன வைரஸ், அது கண்களினாலே பார்க்க முடியாத ஒரு சிறிய காரியம் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆவது, இந்த சந்தர்ப்பத்தோடாவது நாங்கள் எமது நிலையை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நித்தியமானவரோடு எப்படி நாங்கள் நிலையில்லாத மனிதர்கள் போராட முடியும்? ஆகவே நாங்கள் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். கடவுளிலே நாங்கள் முழுவதுமாக எமது நம்பிக்கையை வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது வேதம் சொல்லுகின்றது, அழகாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். அது இந்த உலகத்திலே சாதாரணமாக நடந்து வருகின்றதை பார்க்கின்றோம். அது அப்படி அந்த வேளையிலுமே இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது இந்த நாட்களிலும் அது காணப்படுகின்றது. அதனாலே தான் அவன் எழுதுகின்றான் என்னவென்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகின்றவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கின்றது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கின்றது. ஏனென்றால் கடவுளை பற்றி கதைப்பவர்கள் மிக மிக குறைவாகவும் அரிதாகவும் காணப்படுகின்றதை பார்க்கின்றோம். இன்னும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட
கடவுளை மேன்மைப்படுத்துவதை விட எமது அறிவையும் எமது செல்வத்தையும் எமது குடும்பங்களையும் இன்னும் எமது தாளந்துகளையும் இன்னும் அழிந்து போகும் இந்த உலகத்திலே காணப்படும் எத்தனையோ காரியங்களை மேன்மையாக கதைக்கின்றமே ஒழிய கடவுளை மேன்மைப்படுத்தி அவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை சார்ந்து வாழுவதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். அதை எமது வாழ்க்கையிலே காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இப்படியான ஒரு கஷ்டமான சவால் நிறைந்த வாழ்க்கையூடாக செல்லும் பொழுது நாங்கள் ஒரு நேரத்திலே மாத்திரமல்ல, ஒரு நாளிலே சில நேரங்களிலே நாங்கள் ஒரு இடத்திலே இருந்து எங்களை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் கடவுளுக்கு எந்த இடத்தை வைத்திருக்கின்றோம்? நாங்கள் கடவுளுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அதே வேளையிலே அதை நாங்கள் சுற்றி நாங்கள் பார்த்தோமே ஆனால் அங்கு பார்க்க தெரியும். அதனாலே தான் கடவுள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே அவர் கூறிவிட்டார், அதாவது கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் முதலாவது கற்பனையிலே. ஆகவே எமது வாழ்க்கையிலே நாங்கள் முதலாவது கேட்க வேண்டும், உண்மையாக கடவுளிலே நாங்கள் ஒரு கடவுளிலே இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றோமா? அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இரண்டாவது, நாங்கள் வேதத்தை, அவருடைய வேதத்தை முழுவதுமாக நம்புகின்றோமா? அதற்கு உரிய கணத்தை கொடுக்கின்றோமா? அதை வாசிக்கின்றோமா? அதற்கு கீழ்ப்படுகின்றோமா? மூன்றாவது, கடவுளே மாத்திரம் நம்பிக்கையை வைத்திருக்கின்றோமா? முதலாவது இடத்தை கடவுளுக்கு கொடுத்து கடவுளை சார்ந்து கடவுளை தங்கி எமது வாழ்க்கை காணப்படுகின்றதா? அப்பொழுது நாங்கள் செய்யும் பொழுது, இப்படியான காரியங்களை நாங்கள் சரியாக முனைப்படுத்தும் பொழுது, நாங்கள் எமது வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அறிவுறுத்தல், அவருடைய பணிவிடை, அவருடைய உபதேசங்கள், வழிநடத்தல் எல்லாமே எமது வாழ்க்கையிலே காணப்படும். நாங்கள் அப்படி காணப்படும் பொழுது ஏதோ நாங்கள் பரிபூர்ணமாக பிழை விடாமல் வாழ முடியும் என்று நான் சொல்ல வரவில்லை. நாங்கள் எப்பொழுதும் கடவுளோடு நாங்கள் இணைந்து கொண்டால், அந்த உறவை நாங்கள் சரியாக வைத்து கொண்டால், நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் எழுந்திருப்போம். என்றால் வேதத்திலே பார்க்கின்றோம், நீதிமான் பல தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதத்திலே காணப்படும் நபர்கள் அவர்கள் பிழை விட்டார்கள் தான், ஆனால் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று அவர்கள் கடவுளுக்காக வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த தினத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை நோக்கி வருகின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய பணிவிடை, அவருடைய ஊழியம் எமது வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமானால் நாங்கள் அவருக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அவை அதற்கு தேவன் தாமே எங்களுக்கு பலன் தருவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளாக வந்து எங்களிலே தங்க வேண்டுமாக கெஞ்சுகின்றோம். பிதாவே, இதை கேட்பவர்கள் தம்மை விட்டு கொடுத்து உம்மிலே தனியாக உம்மிலே மாத்திரம் அன்பு கூறவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும், கர்த்தாவே உமது வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவும், இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலே முழுவதுமாக தங்கி ஜீவிக்கவும், மற்ற காரியங்களை உமக்கு பின்பதாக வைத்து காரியங்களை செய்யவும் கிருபையும் பலனுத்தார். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. இந்த சவால்கள், துன்பங்கள், துக்கங்கள், வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாட்களிலே வாழும் எங்களுக்கு நீர் பலனாக இருக்கின்றீர். நாங்கள் தனித்து விடப்படவில்லை. உமது பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவருடைய சார்பிலே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறது. நீர் எங்களுக்குள்ளாக வாழ்கின்றீர். நீர் உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகின்றீர், வழிநடத்துகின்றீர், காத்துக்கொள்ளுகின்றீர். உமது கிருபைக்காக நன்றி. இதை கேட்கும் உமது பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட வேண்டும், உமது பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட வேண்டும்.
நீரே காத்து பணி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பும் இரக்கமுள்ள அருமையான கர்த்தாவே, இந்த சாயந்திர வேளையிலே தமிழ் திருச்சபை மக்களாக ஒருங்கு கூடி உம்மை ஆராதிக்கவும், எங்கள் துதிகளை செலுத்தவும், எங்கள் வேண்டுதல்களை விடுக்கவும் எனக்கு தந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகத்திலே பல்வேறு கொடூரங்கள் நடக்கும் மத்தியிலே, இயற்கையின் கொந்தளிப்பிலே தத்தளிக்கும் மக்கள் மத்தியிலே, புயல் காற்றினாலும் கொடூரமான தீயினாலும் கொடூரமான நோயினாலும் கஷ்டப்படும் பொழுது தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்கள் தங்கள் மத்தியிலே சேவை செய்கிற யாவரையும் ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தாவே, நீர் வல்லவர், நீர் மகத்துவமானவர்கள். மனித தன்மை உள்ள மக்கள் வாழும் இந்த நாட்டிலே இந்த மனித தன்மை மேலோங்கி உலகத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிலவ வழிகளை காண்பித்தரலாம் ஐயா. இந்த நேரத்திலே விசேஷமாக இலங்கை தீவில் வாழும் மக்களுக்காக வேண்டுகிறோம். தன்னுடைய நாட்டிலேயே அவர்கள் அகதிகளாக வாழவும், அங்கே தங்கள் பிள்ளைகளை இழந்து, தங்கள் உற்றார் உறவினர்கள் இழந்து அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று பார்த்திருக்கும் தவிப்பையும், அந்த குரலை எழுப்புவதற்கு ஒருவரும் இல்லாமல் அவர்கள் தத்தளிப்பதற்காக வேண்டுகிறோம் ஐயா. பிதாவே, கூடிய சீக்கிரத்திலே அந்த நாட்டிலே சுயமரியாதையுடன் சமாதானம் நிலவ வழிகளை காண்பித்தரலும். கர்த்தாவே, இந்த நேரத்திலே நமக்கு புகலிடம் அளித்த ஆஸ்திரேலியாவுக்காக வேண்டுகிறோம். இந்த தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். இந்த கொடூரமான நோயினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் தவிக்கும் பொழுதும், உயிரை இழக்கும் பொழுதும், உடந்தைகளை இழக்கும் பொழுதும், வேலைகளை இழக்கும் பொழுதும் அவர்கள் கருணை கூர்ந்து அவர்களுக்கு சகாயம் கட்டளையிட்டு நம்முடைய நாட்டின் தலைவர்கள் சகல ஈவுகளையும் வழங்க நீரை அவளுக்கு வேண்டிய ஞானத்தையும் வழிநடத்தலையும் கொடுத்தரும் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்டிலே எங்கள் உடைமைகளை இலங்கையிலே இழந்து இங்கே வந்து நாங்கள் எங்கள் சகல ஈவுகளில் சகல காரியங்களிலும் முன்னேறி வந்திருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக எங்களுக்கு சகலத்தையும் அழைத்திருக்கிறீர் ஐயா. இதில் நாங்கள் பெருமைப்படாமல் இவை யாவற்றும் உம்மால் கிடைத்த சலாக்கியம் என்று உமக்கு துதி செலுத்தவும், உம்மில் நன்றியாக இருக்கவும் வழிநட எங்களை பதப்படுத்தியலும் ஐயா. கர்த்தாவே, இந்த நேரத்திலே விசேஷமாக ஆரம்ப காலத்திலே காலம் சென்ற செல்வரத்ன போதரையாம் ரதி போதரமாகவும் எங்களுடைய ஆத்மீக வளர்ச்சிக்காக ஆரம்பித்த இந்த திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதைத் தொடர்ந்து பல போதகர்மார்கள் அவர்கள் யாவரும் எங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். மூப்பர்கள் பாடுபட்டார்கள். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாக பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாங்கி முதியோர்களையும் சிறியோர்களையும் ஒருமித்து சேர்த்து இங்கே நடக்கும் சகல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பியர்களும், உம்முடைய அன்பினாலே நிரப்பியர்களும், உம்முடைய ஆவியினாலே நிரப்பியர்களும். பிதாவே, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் யாவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இங்கே உமக்கு பெரிய காரியங்களை செய்ய எங்களை பதம்படுத்தியலும் ஐயா. இந்த நேரத்திலே விசேஷமாக இந்த சபையின் மக்கள் மாத்திரமல்ல, பிரேமராஜா போதர்மாவுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் உலகமெங்கும் அனுஷாவுக்கு கூடிய சீக்கிரத்திலே சுகத்தை கட்டளையிட்டர்களும் என்று வேண்டுகிறார்கள் ஐயா. பிதாவே, அவர்களை கூக்குடலை கேட்டர்களும். இயேசுவே, நீ இந்த உலகத்திலே இருந்த காலத்திலே எவ்விதமாக தலித்தாக்குவும் மகளே எழுந்து வா என்று கூறியது போல அனுஷாவுக்கு கூறவும், அனுஷாவுக்கு கூடிய சீக்கிரத்திலே சுகம் பெறவும் அவர் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை எங்கள் மக்கள் மத்தியிலே செய்ய, அவர்கள் குடும்பமாக உமக்கு பணி செய்ய அவளை கூடிய சீக்கிரத்திலே அவருக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்த சகல ஈவுகளுக்காக சோத்திரம். நாம் தொடர்ந்து உமக்கு ஊழியம் செய்ய எங்கள் ஒருவரையும் பாவித்தரல வேண்டும் என்று எமக்காக மறுத்த இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி வேண்டுகிறோம் தெய்வமே. ஆமேன். பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் பரமபிதாவே,
என்னாலும் பரிசுத்தப்படுக உம் நாமம் பரிவுடன் வருக உம் ராஜ்யம் பரலோகத்தில் உமது சித்தம் பண்புடன் செய்யப்படுவது போல் தரணியிலுமது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா அன்றன்றுள்ள ஆகாரம் அன்புடனங்களுக்கு ஈந்தருளும் நன்றையலார் கடல் யாமன்னிக்கும் நன்னயம் போல பிழை மன்னியும் தேவே சோதனை கமை விலக்கி தீமை நின்றமை ராட்சியமே மேவும் ராஜ்யம் வல்லமை மகிமை மிகவும் உமதென்றுமே ஆமென். நாம் இப்போது எமது பாவங்களை அறிக்கை செய்வதற்காக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. நாம் இன்று கடவுளின் திருவார்க்கை கேட்டோம், அவரை ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம். அத்துடன் நமது பாவங்களை உணர்ந்து அவரது அருளின் தேவையை எண்ணி பார்ப்போம். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பாவ அறிக்கையை செய்வோமாக. பரம தந்தையே, நாங்கள் உமக்கும் எங்களுடன் மனிதருக்கும் துரோகம் செய்தவர்கள். வெளிச்சத்தின் வழியை விட இருட்டின் வழியில் தான் அடிக்கடி நடந்தோம். கிறிஸ்து நெறியில் வாழ்வதா சொல்லிக்கொண்டே நெறி தவறி போகின்றோம். இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை மன்னியும். உமது தூய ஆவியானவரின் துணை தந்து எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியவும் நல்லதை மட்டும் செய்யும் வலிமையை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். உமது ஆற்றலினால் பிறருக்கு மன்னிக்கின்ற பண்போடு புது வாழ்வு வாழ்ந்து உமக்கும் எங்கள் உடன் மனிதருக்கும் பணி செய்து வர அருள் தாரும். ஆமேன். பாவ மன்னிப்பு. எல்லாம் வல்ல கடவுள் உங்கள் மேல் இறங்கி மன்னிப்பு தருவாராக. உங்கள் பாவங்களின் பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவாராக. நல்லதை செய்யும் தெளிவும் வலிமையும் அளிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை நிலையான வாழ்வில் நிலைநிறுத்துவாராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றுகின்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். நாங்கள் இப்பொழுது ஒரு தனிப்பாடலை பாட கேட்போம். அதன் பின்பதாக இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் கடந்து செல்வோமாக. அந்த அன்பை நான் என் சொல்
சொல்லுவேன். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கியதா, அந்த அன்பை நான் என் சொல்லுவேன். அல்லேலூயா, அன்பை நான் என் சொல்லுவேன். ஜெபம் செய்வோமாக. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, பாடல் ஊடாக, வேத பாடத்தின் ஊடாக, பிரசங்கத்தின் ஊடாக நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி சுவாமி. எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக வந்து குடிகொண்டு நீர் எங்கள் வாழ்க்கையை பொறுப்பேற்று வழிநடத்தி வருவதற்காக நன்றி. பிதாவே, உம்மை ஏற்றுக்கொண்டு முழுமையாக தமது வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரோடும் கூட இருங்கள் சுவாமி. அவர்களை வழிநடத்துங்கள். உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான தருணத்தை கொடுங்கள். பிதாவே, நீர் உமது பிள்ளைகளை நேசிக்கின்றீர் சுவாமி. விசேஷமாக சுவாமி, எமது சபையிலே இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிதாவே, இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கும் எங்களது உறவினர் நண்பர்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். பிதாவே, நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வமாக இருக்கின்றீர். உமது பிரசன்னம் எங்கும் வியாபித்து இருக்கின்றது சுவாமி. அதற்காக நன்றி. இப்பொழுதும் சுவாமி, நீர் பேசிய வசனங்கள் எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் தொனித்து கொண்டிருக்க வேண்டுமாக கெஞ்சுகின்றோம். அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களோடு பேச அது வெல்லதாக இருக்கின்றது. அந்த வெல்லமே கொண்ட ஜீவ வார்த்தைகளாக இருக்கின்றது கர்த்தாவே. பிதாவே, அந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யுங்கள் சுவாமி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் மாற வேண்டும். பிதாவே, இந்த ஆராதனையூடாக நீர் மகிமைப்பட வேண்டும். உமது பிள்ளைகள் உம்மை துதிக்க வேண்டும், உம்மை போற்ற வேண்டும். நீர் அவர்களோடு பேசினீர் என்று அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் சுவாமி. இந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு காரணம் நீர். நாங்கள் நீதிமான்களாய் இருப்பதற்கு காரணம் நீர். எங்களினாலே நாங்கள் நீதிமான்களாக முடியாது சுவாமி. எங்களுடைய நன்மை செய்யும் தகுதியினாலே, நாங்கள் நன்மை செய்வதனாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. மாறாக நீர் உமது இரத்தத்தினாலே, உமது மீட்பினாலே எங்களை நீதிமானாக்கினீர். அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக, உம்மை கனப்படுத்தும் பிள்ளைகளாக, உம்மை சார்ந்து உமது ஜீவியத்தை உமக்கு அர்ப்பணிக்கும் பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்க கிருபை செய்யும். கர்த்தாவே, உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யும். கர்த்தாவே, உமது வாழ்க்கையிலே கனி உள்ள ஜீவியம் காணப்பட வேண்டும். அதுக்கு கிருபை தாரும். பிதாவே, இதை கேட்கும் ஒவ்வொருவரும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கர்த்தாவே, நீரே எங்கள் யாவரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவது. ஆமேன். சமாதானத்தோடே சென்று ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன்.